இந்த சம் பாருங்கள், டெட்டு பேப்பர் 2ல் உள்ளது. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்கு, அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் அடிப்பக்கம் உயரம் இந்த ரெண்டையும் கேட்டிருக்கான். அதாவது என்ன சொல்லியிருக்கான்னா, இதுதான் இணைகரம். சரிங்களா. அதாவது இதோடைய அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதன் உயரத்தை போல் 3 மடங்கு, அதாவது இது 3a. சரிங்களா. அப்போது இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏன்னு வச்சுக்கிடலாம். சரிங்களா. இதுதான் சம்மு. நார்மலாக நம்ம a இன்று ஹெச்ன்னு ஃபார்முலா போடுவோம். சரிங்களா. அதாவது அடிப்பக்கம் ஏவாகவும் உயரத்தை ஹெச்சாகவும் வச்சு நம்ம ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உயரம் வந்து நமக்கு a. சரிங்களா. அடிப்பக்கம் வந்து 3a. சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 3a² வரும். ஸோ இதை பரப்பளவுக்கு நமக்கு 243 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 243 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது a² 243 / 3. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 81 கிடைக்கும். சரிங்களா. ஸோ a² 81. அப்போ a √81. ஸோ 81ங்கிறது 9 × 9. சரிங்களா. டேனாவத்தில் போட்டு பார்க்கும்போது 9 × 9ங்கிறது √2ல் வரும். சரிங்களா. இதுதான் ஏயோட வேல்யூ. இப்போ ஏயோட ரூட்டுக்கு வெளியே நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 9 வரும். சரிங்களா. இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 9 வரும், இது 3 × 9 வரும். அதாவது இது 3aங்கிறது நமக்கு 3 × 9. ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9. இதை நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இங்கே 27 வரும் நமக்கு. சரிங்களா. அப்போது என்ன கேட்டிருக்கான், அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. சரிங்களா. அப்போ அடிப்பக்கம் 27, உயரம் 9. சரிங்களா. ஸோ 27, 9ங்கிறது சி ஆன்சர்.